அந்த சம்பளம் தான் இப்பவும் தந்துட்டு இருக்காரு. ஆனா வேலை மட்டும் கூடிட்டே போகுது. ஒரு நிமிஷம் கூட ரெஸ்டே இல்லை. இன்னைக்கு முதலாளி வந்தவுடன் சம்பளத்தை கூட்டி கேட்பேன், என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். வணக்கம் ஐயா, நீங்க எப்ப வருவீங்கன்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன கடன் கிடையாது கேட்க போறியா? இல்ல ஐயா, சம்பளத்தை கூட்டி கேட்க தான் வந்தேன். நான் இந்த இடத்துல வந்து 3 வருஷம் ஆகுது. ஆனா முதல் மாசம் தந்த சம்பளம் தான் இன்னைக்கும் நீங்க தந்துட்டு இருக்கீங்க. ஆனா வேலை மட்டும் கூடிட்டே போகுது. இங்க பாரு, காலமே வந்து என்ன டென்ஷன் எடுக்காத. 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த சம்பளம் போது நிறைய வேலைக்கு வந்த. என்னைக்கு அது சொன்ன சம்பளத்தை விட குறைச்சு தந்திருக்கேனா? உனக்கு விருப்பம் இருந்தா வேலை செய், இல்லைன்னா இடத்த காலி பண்ணிட்டு போ. டே பாபு, இங்க வா. என்ன முதலாளி கூப்பிட்டீங்களா? அந்த ஜேம்ஸ் இன்ஜினியர் வீட்டுக்கு மல்லிகை சாமான் எடுத்து வைக்க சொன்னேன், எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டு இருக்கேன்டா. சரி, மல்லிகை சாமான் உன் கையில தானே இருக்கு? ஆமா. 1 கிலோ சாமான 100 கிராம் குறைச்சும் 1/2 கிலோ சாமான 50 கிராம் குறைச்சும் போடு. ஒன்றும் தெரிய போறதில்ல. வீட்டுல அவங்க வீட் போட்டா பார்க்க போறாங்க. சரி, அப்படியே சரி. நம்ம முதலாளி ஒரு விசுவாசி, சபைக்கு ஒழுங்கா போறவரு, நல்ல ஜெபம் பண்றாரு, சண்டே ஸ்கூல் கூட எடுக்கிறாரு. ஆனா இவ்வளவு அநியாயம் நடக்கிறாரு. பணம் பெயர்ல இருக்காரு. என்னடா உனக்கு யோசனை பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா சாமானெல்லாம் எடுத்து போட்டு என்ஜினியர் வீட்டுல கொண்டு கொடுத்துட்டு வா. வழியில எங்கேயும் வாய் பார்த்து நிக்காத. என்ன சொன்னது புரியுதா? புரியுதையா, சட்டன் போட. ஏதோ தேவ கிருபையாலும் நம்ம திறமையால கடை நல்லா தான் போயிட்டு இருக்கு. இந்த கடையில கிடைக்கிற லாபத்தை வச்சு புதுசா வாங்கின பிளாட்ல சீக்கிரமா இளைய மகனுக்கு ஒரு 2 மாடி வீடு கட்டணும், ஒரு காரும் வாங்கணும். அதுக்கப்புறம் என்ன, சும்மா ஜம்முன்னு இருக்கான். ஐயா, ஏதாவது உதவி செய்யுங்கய்யா. அவனுக்கு ஸ்கூலில் புக்ஸ் இன்னும் வாங்கல. 1 வாரமா ஸ்கூலுக்கும் போகல. 2 மாதமா சொல்லிட்டு எந்த ஒரு வேலையை செய்ய முடியல. யோ, என்ன நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? பணத்துல கடை புரண்டுட்டு இருக்கேன் நினைச்சியா? வாரம் போறவனுக்கு எல்லாம் உதவி செய்ய. எனக்கு கடனாவது கொஞ்சம் பணம் தாங்கய்யா. வேலை செஞ்சு திருப்பி கடன் அடைச்சிடுறேன் ஐயா. அதெல்லாம் என்கிட்ட ஒண்ணும் இல்ல. வேற யார்கிட்ட போய் கேளு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன தொந்தரவு பண்ணா? காலை விழுந்து நான் கூட கேட்கலையா. நம்ம முதலாளி சபையில ரொம்ப நல்ல மனுஷனை போல நடிக்கிறாரு. ஆனா வெளியே இறக்கமே இல்லாம நடக்கிறாரு. எதுக்கும் நம்ம முதலாளிகிட்ட ஒன்று பேசி பார்ப்போம். ஐயா, நன்மை செய்யவனுக்கு திராணி இருக்கும்போது அது செய்யத்தக்கவருக்கு செய்யாதிராதுன்னு நீதிமொழிகள் 3:27 நம்ம வாசிக்கிறோமே. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்தது கர்த்தர் அவனுக்கு திரும்ப கொடுக்கிறாருன்னு சண்டே ஸ்கூல்ல எனக்கு நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க. போடா, எனக்கே நீ பிரசங்கம் பண்ண வந்துட்டியா? ஏழை யாருக்கேன்னு கடையில வேலை போட்டு கொடுத்தான் பாரு. ஒன்ன பஸ் வேலையில இருந்து தூக்குனாதான் அவனுக்கு எப்படி பேசணும்னு புத்தி வரும்.
தந்தீர், உமக்கு நன்றி. இந்த கடையில கிடைக்கிற லாபத்தை வச்சு ஒரு மிஷினரி ஊழியத்தை நான் தாங்கிக் கொண்டிருப்பதை நீர் அறிவீர், உமக்கு நன்றி ஐயா. இன்னும் ஆசீர்வாதங்களை தாரும். நீர் மதியடனே நிறுத்து. உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? மனுஷனே, நன்மை என்பதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஐயோ, இது தேவ சத்தம். மகாபாவி நான் இதுவரைக்கும் இரட்டை வேடம் போட்டுட்டு இருந்தேன். சபையில நான் நல்ல விசுவாசம். என் உள்ளம் பொருளாசைனாலும் அசுத்தத்தினாலும் நிறைஞ்சிருக்கு. தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தமான வாழ்வு என்னிடத்தில் தேவன் அதை எனக்கு உணர்த்திட்டாரு. அப்பா, என் குற்றங்களை நான் உணர்ந்து விட்டேன். இன்று முதல் நீங்க எதிர்பார்க்கிற சுத்தமான ஜீவிதத்தை செய்ய நான் தீர்மானித்து விட்டேன். என்னை அழிக்காதையும் நன்மை செய்து இரக்கத்தை மற்றவர்களுக்கு காட்டுவேன். என்மேல் நீர் இரக்கமாயிரும். நீர் எதிர்பார்க்கிறபடி பரிசுத்தமாய் வாழ்வேன்.